அழகுக்காக இந்த அளவுக்கு கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்றதே ரொம்ப ஒரு மோசமான விஷயம். சீனாவில் ஒரு காலத்துல பெண்கள் கல்யாணத்துக்கு பொருத்தமா இருக்கணும்னு சொல்லிட்டு தங்களுடைய கால் எலும்புகளை முறிச்சுக்கிட்டு வாழ்ந்திருக்காங்க. அது எதுக்குன்னா கால்களுடைய நீளம் ரொம்பவே சின்னதா இருக்கணும், 3 இன்ச் அளவுக்கு. சராசரியா பெண்களுடைய கால் 8 இன்ச் இருக்கும். அவங்களுக்கு அந்த கோல்டன் லோட்டஸ் ஃபீட் கிடைக்கணும்னா அவங்க காலில் இருக்கிற 4 சின்ன விரல்களை மடக்கி குதிகால் பக்கம் இழுத்து டைட்டா பேண்டேஜால கட்டிக்கிடுவாங்க. இத வழக்கமா 4 வயசுல இருந்து 6 வயசு வரைக்கும் இருக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த வயசுல தான் எலும்புகள் சாஃப்டா இருக்கும், ஈஸியா முறிச்சுக்கிடலாம். அந்த காலத்துல இப்படி சின்னதாக்கப்பட்ட கால்கள் ஒரு அந்தஸ்தின் அடையாளமா இருந்துச்சு. பணக்கார குடும்பத்துல கல்யாணம் நடக்கணும்னா இது ஒரு முக்கிய காரணமா கருதப்பட்டுச்சு. இந்த பழக்கத்தை 1912ல முற்றிலுமா தடை செஞ்சாங்க. ஆனாலும் நிறைய பேர் ரகசியமா செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. 2000வது வருஷத்துல ஒரு கிராமத்துல 300 பெண்கள் பிணைக்கப்பட்ட கால்களோட தான் இருந்தாங்க. ஒருத்தருடைய விருப்பத்தை பூர்த்தி செய்ய தங்களுடைய எலும்புகளை முறுக்கி தன்னைத்தானே பாதிச்சுக்கிட வேண்டிய நிலைமையை நினைச்சு பாருங்க.